என்னதான் நம்மள வெளிய கூப்பிட்டு போனாலும், நம்ம ஊருக்கு அம்மாவ பார்க்க போணும் அப்படின்னு நெனச்சாலே அது ஒரு தனி குஷி வந்துருதுங்க. ஊருக்கு வந்து நோம்பிக்கு தான் போயிருந்தோம். போனதையும் பார்த்தீங்கன்னா, வீட்ல வந்து அம்மா எல்லாமே சமைச்சு வச்சிருந்தாங்க. ரைஸு, சாம்பாரு, பொரியல், பீக்கங்கா பொரியல், உருளைக்கிழங்கும், சேனக்கிழங்கும் போட்டு இன்னொரு பொரியல் வச்சிருந்தாங்க. அப்பளம் கூட வச்சு வடை பாயாசம் வச்சிருந்தாங்க. ஃபுல்லாத்தையும் நல்லா சாப்பிட்டு ஈவினிங் டைம்ல போயிருந்தோம். அப்ப வந்து அலகு குத்திருந்தாங்க. கிட்டயே வீரமாட்சி அம்மன் கோயில்ல அலகு குத்தி சாமிங்கள வந்து அழைச்சிட்டு போயிருந்தாங்க. அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு மெல்லமா நடந்து போனோம் கோயிலுக்கு. மாரியம்மன் கோயிலுக்கு போய் ரீச் ஆயிட்டோம். அங்க வந்து அக்னி சட்டியும், அதுக்கப்புறம் அங்கிருந்து ஒரு சைடுல அலகு குத்தியும் கூப்பிட்டு வந்திருந்தாங்க. பார்க்கவே வந்து ரொம்ப கூட்டமா இருந்தது. நிறைய கூட்டம் நாங்க போகையில. காலையில இருந்தே கூட்டம் தான் சொன்னாங்க. மாவிளக்கு வந்து காலையில இருந்து எடுக்கிறாங்க. சாயந்தரம் வரைக்கும் முடியவே இல்ல. 7 மணி வரைக்குமே மாவிளக்கு வந்துட்டு இருந்ததுங்க. அவ்ளோ கூட்டமா இருந்தது. பார்க்கறதுக்கே வந்து ஜனங்கள பார்க்கறதுக்கே ஒரே சந்தோஷமா இருந்தது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நோம்பி டைம்ல தானே நம்ம ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே பார்த்துக்குவோம். எல்லாத்தையும் பார்த்துட்டு பேசிட்டு பாப்பாங்களுக்கும் வந்து பலூன் வேணும்னு கேட்டாங்க. பலூன்லாம் வாங்கி கொடுத்துட்டு கதை வீதியெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாயந்தரமா ஊருக்கு கிளம்புனான்னு சொல்லி கிளம்பி வந்துட்டோங்க. ஆனா நோம்பின்னு வந்துட்டாலே கெட் டுகெதர் மாதிரி ஒரே குஷி தான். அது வந்து தனி ஹாப்பினஸ். அதை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணவும் முடியாது.